ஹலோ ஆல். இன்னைக்கு மண்டே. இன்னைக்கு என்னோட குட்டி பால்கனி க்ளீன் பண்ணலான்னு இன்னைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிலில் நிறைய இலை வந்து பேர்ன் ஆகுது, அதனால அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். ஒரு 1 வீக் ஒன்ஸாவது கட் பண்ணி விட்டுருவேன். ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு கட் பண்ணி விடுறது. இந்த மாங்காய் செடி இவ்வளோ அளவுக்கு வரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா வச்சாரு. இது வந்து வரும்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். ஆனால் நான் சொன்னேன் வராதுன்னு சொன்னேன். ஆனால் இது இந்த அளவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதை நான் ஊருக்கு கொண்டு போய் வந்து கீழே வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு தடவையும். ஆனால் கொடுக்க தான் மனசு வரல. ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு வளரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதனால கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் நிறைய செடி வச்சுருப்பேன், ஆனால் மாங்காய் செடி நான் வச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வைக்கிறேன். வச்ச உடனே இது வந்துருச்சு. அதனாலவே நான் யார்ட்டையும் கொடுக்காம நான் வீட்டிலேயே வச்சுருக்கேன். தமிழ் வருஷப்பருப்புக்கு மா இலை தோரணமாக நான் கட்டினேன் சாமிக்கிட்ட. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லா வேஸ்ட்டான இலையும் கட் பண்ணி விட்டுட்டேன். எந்த இலையுமே இப்போ இல்லை. புதினாவுமே ஒரு 2 வாரம் முன்னாடி தான் வச்சேன். நல்லா துளிர்ந்து வருது. ஆனால் இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கும் போது கூடவே ஏதாவது ஒரு செடி வந்துடுது. அது என்ன செடினே தெரியலை. அதை கட் பண்ணி விடுறதா வேண்டியதாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது ரோஸ் செடி. அது வந்து என்னதான் தண்ணி ஊற்றினாலும் வரமாட்டேங்குது. அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வந்து பப்பாளி இலை. பப்பாளி விதை கொஞ்சம் போட்டோம். அந்த பாட்டில் வந்து பப்பாளி விதை மட்டும் தான் போட்டோம். ஆனால் பக்கத்தில் ஒரு செடி வருது. இது என்ன செடினே தெரியலை. பட்டன் ரோஸ் செடி மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை. தூதுவளை வந்து எங்கள் அப்பா தான் வச்சாரு. வந்து நல்லாவே வருது. அதோட பாட்டில் வராமல் பக்கத்தில் இருக்க இந்த பாட்டிலேயே கொஞ்சம் தூதுவளை வருது. நான் இதை வந்து தூதுவளை அடை மாதிரி சாப்பிடுவோம். சளிக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை மாவில் வந்து நீங்கள் வந்து இலையை நல்லா அரைச்சிட்டு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசையாக கூட ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த செடி ஃபுல்லாக ரொம்ப முள்ளாக தான் இருக்கும். அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் கொஞ்சம் இந்த இலையெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து தான் கட் பண்ணணும். என்னோட பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடி மட்டும் தான் வச்சுருப்பேன். நிறைய செடி நான் ஸ்டார்டிங்கில் நிறையா வச்சுருந்தேன். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல என்னால். அதனால ஓரளவு குறைச்சிட்டேன். இப்போ ஓரளவு வேணுங்கிற செடி மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பப்பாயா செடி வந்து சும்மா தான் சீட் போட்டோம். அதுவே நல்லா வருது. ரோஸ் செடி 2-3 கலர்ஸ் வச்சுருந்தேன். நான் ஒரு வேளை ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு வரேன்னா அந்த ரோஸ் செடி அப்படியே போயிடுது. இப்படி தான் ஒரு 2-3 செடி போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அந்த செடி வாங்குறதே இல்லை. நான் எது எது வேணுமோ அது மட்டும் வச்சுக்கிறது. எல்லாம் ஃபுல்லாக கூட்டிட்டேன். நல்லா கீழே விழுந்த இலை எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு. செடிக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கீழே இருந்து அந்த மண்ணும் சேர்ந்து நல்லா செம்மண்ணாக பிடிச்சிக்கிச்சு. நல்லா என்னதான் கூட்டினாலும் மண் போவே இல்லை. ஃபுல்லாக நான் கழுவி விட்டுட்டேன். சோப் போட்டு நல்லா ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பழைய தரையே வந்துச்சு. 2 வாரமாக தொடர்ந்து மழையும் இருந்ததுனால சாரல் அடிச்சு அதுலேயுமே நல்லா மண் பிடிச்சிடுச்சு. நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணவும் இல்லை. நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சாச்சு. பழைய தரையே வந்தாச்சு இப்போது. நான் வந்து என்ன உரம் போடுவேன்னா, வெங்காயம் தோல் உரிச்ச தண்ணி வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றுவேன். அதே மாதிரி நீங்கள் கொண்டக்கடலை இது மாதிரி ஏதாவது நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலைல தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிடுவேன். செடிக்கு உரம்னே நான் இவ்வளோ தான் போடுவேன். ஆனால் டெய்லி தண்ணி ஊற்றுறதே எனக்கு நல்லாவே இவ்வளோ நல்லா வருது. நம்ம எப்போ நல்லா வரும்னு நினச்சோமோ அப்போ அது நல்லா வராது. நம்ம ஓகே பரவாயில்ல மெயின்டைன் பண்ண வேணாம், அதுவே வரட்டும், வந்தால் வரட்டும், அப்படி இல்லைன்னா விட்டுறலான்ற சுச்சுவேஷனில் போகும்போது அது நல்லாவே வருது. ஆனால் இது நான் எதிர்பார்க்கல. எல்லா செடியுமே நல்லா வந்துருச்சு. வெண்டைக்காய் செடி கூட எங்கள் அப்பா தான் வச்சாரு. அது கூட நல்லாவே வருது. உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அடுக்குமல்லி வச்சுருந்தேன். அடுக்குமல்லி வச்சுருந்த போது நான் ஊருக்கு போயிருந்தேன். ஒரு 10 நாள் நல்லா ஃபுல்லாக போயிடுச்சு. அதோட ஃபோட்டோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திருப்பியும் அது நல்லாவே வருது, துளுர்ந்து வருது இப்போது. ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக திருப்பி எடுத்து வச்சுட்ருக்கேன். கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். கீழே அந்த க்ரீன் மேட் போடணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். அந்த க்ரீன் மேட் போட்டால் நீங்கள் திருப்பியும் அதை எடுத்து அடியில் ஏதாவது தண்ணி தேங்கி நிற்கிது. திருப்பி அது பெரிய வேலையாக இருக்குது. அதனால க்ரீன் மேட் இந்த தடவை நான் போடல. ஒரு சைடு மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். இந்த கீழெல்லாம் நான் போடல. நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஆனால் நான் நடுவில் எடுத்துட்டேன். அதே மாதிரியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் சொன்னேன்ல உங்களுக்கு அடுக்குமல்லி, இதான் வந்து நான் ரொம்ப ஃபுல்லாக போயிடுச்சு. இது ஃபுல்லாகவே திருப்பி நல்லா துளுர்ந்து வருது பாருங்களேன். அதே மாதிரி நான் வெண்டைக்காய் செடி காமிக்கிறேன். வெண்டைக்காய் செடி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வெண்டைக்காய் செடி நல்லாவே வருது பாருங்கள். நான் சொன்னேன்ல உங்களுக்கு கூடவே ஒரு செடி வருதுன்னு. இங்கே பாருங்கள், பப்பாளி செடிக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ கலரில் ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த செடி என்னன்னே தெரியல. இந்த செடி தான் அது. இது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதையும் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன்.
மணி பிளான்ட்டும் நல்லா நிறைய வந்துருச்சு. அதை கட் பண்ணி நான் வீட்டில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கட் பண்ண பிளான்ட்டை நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.